கர்நாடகாவில் பட்டியலின மக்களுக்கான இடஒதுக்கீட்டில் 35 நாளில் இடைக்கால பரிந்துரை செய்யப்பட்டதாகவும், ஆனால் தமிழகத்தில் 30 மாதங்களாகியும் பரிந்துரை எதுவும் கொடுக்கவில்லை என்றும் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் குறை கூறினார். கர்நாடகாவிலையும் ஒரு ஆணையத்தை அமைத்தார்கள். அங்க ஒரு ஆணையத்தை கடந்த இந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் தான் அந்த ஆணையத்தை அமைத்தார்கள். எதுக்கு அமைச்சாங்கன்னா, கடந்த ஆகஸ்ட் மாதத்துல உச்சநீதிமன்ற தீர்ப்பு வழங்கி கர்நாடகாவிலே அங்கே நீங்கள் பட்டியலின மக்களுக்கு நீங்கள் உள்ஒதுக்கீடு கொடுக்கலாம் என்று கர்நாடகா உயர்நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதியரசர் MM நாக மோகன்தாஸ் அவர்கள் தலைமையில் அவர் என்ன பண்ணார் தெரியுமா? பிப்ரவரி மாதம் அந்த ஆணையத்தை அமைத்தார்கள். கர்நாடகாவில் 35 நாள்ல, எவ்வளவு நாள்ல? 35 நாள்ல கர்நாடகாவில் ஒரு இடைக்கால ஒரு பரிந்துரை கொடுத்தார்கள். இடைக்கால பரிந்துரை என்ன கொடுத்தாங்கன்னா, கர்நாடகாவில் அங்கே சாதிவாரி கணக்கெடுப்பு உடனடியாக நடத்த வேண்டும் என்று இடைக்கால ஒரு பரிந்துரை கொடுத்தார்கள். எவ்வளவு? 35 நாள்ல. இங்க 30 மாதங்கள் ஆகியும் தமிழ்நாட்டில் உள்ள பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன் ஒரு பரிந்துரை கூட கொடுக்கல. இடைக்காலமோ எந்த காலமோ பரிந்துரை கொடுக்கல. அதுதானே உண்மையான சமூக நீதி. இங்க தமிழ்நாட்டில் இவ்வளோ காலமா எதுக்கு நீங்க பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன் இருக்கு? அங்க என்ன, அங்க பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன் சேர்மன் காலையில வருவார் நினைக்கிறேன், எனக்கு தெரியாது, எனக்கு அப்படிதான் தோணுது. இவ்வளோ காலமா கிட்டத்தட்ட 2.5 ஆண்டு 30 மாதங்கள் ஒண்ணுமே நடக்காம என்ன உங்க வேலை? நாங்க கொடுக்குற பணத்தில் தான் அவங்களுக்கு சம்பளம் கிடைக்குது. உங்க வரிப்பணம், நம்மளோட வரிப்பணத்தில் தான் 11 மணிக்கு ஏப்பா காஃபி கொடுப்பா, அவன் 11 மணிக்கு காஃபியை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் டிவி போடு, டிவி ஒரு மணி நேரம் பாப்பான்னு நினைக்கிறேன், பார்த்துட்டு அதுக்கப்புறம் 1 மணிக்கு ஏப்பா சாப்பாடு எடுத்துப்பா சாப்பிட்டு. இதுதான் அன்றாடம் செய்து கொண்டிருக்கின்றார் நினைக்கிறேன் நான். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.